2026ல யூஎஸ் போலாமா வேண்டாமா? ஏனால எக்கச்சக்க வேலை போயிடுச்சுங்கிறாங்க. 40-50 லட்சம் ரூபா மிடில் கிளாஸ் ஃபேமிலி செலவு பண்ணிட்டு போனா ROI கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து ஸ்டடி அப்ராட் போகணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இந்த வீடியோல 4 விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது ஏஐ ரியலாவே ஹைப்பா இல்ல ரியாலிட்டியா? ஏஐனால தான் இவ்வளோ ஜாப்ஸ் போயிருக்கா? நம்பர் 2, சார் என்ட்ரி லெவல் ஜாப்ஸே இல்லைங்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்களா யூஎஸ்ல? அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்பர் 3, சார் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்ணாப்பின்னான்னு விழுந்துட்டு இருக்கு, ஐடி கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? ஏன்னா மேஜர் இண்டியன்ஸ் ஐடிக்கு தானே போகிறாங்க. 2026ல் 40-50 லேக்ஸ் செலவு பண்ணிட்டு யூஎஸ் போகலாமா? இந்த 4 விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லக்ஷ்மி நாராயணன். ஃபார் த பாஸ்ட் 23 years ஐம் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட் டு எனிதிங் ரிலேட்டட் டு ஸ்டடி அப்ராட். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏஐனால தான் வேலை போயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன டேட்டா பார்க்கலாம். 2025ல மட்டும் யூஎஸ்ல 1.2 மில்லியன் லே ஆஃப் நடந்திருக்கு. சார் இவ்வளோ பேரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக அவ்வளோ பேர் தான். 2026ல் ஜனவரியில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் லே ஆஃப் நடந்திருக்கு. சார் இதில் எவ்வளோ பேர் ஏஐனால அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2025ல் வெறும் 55,000 பேர் தான் ஏஐனால லே ஆஃப் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த கம்பெனியெல்லாம் என்ன பொய் சொல்கிறாங்களா, ஏஐன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5-12% தான் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஐனால. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 55,000 பேர் இன்ட்டு 1.2 மில்லியன் போட்டிங்கன்னா லெஸ் தென் 3% தான் வருது ஆக்சுவலாக. ஸோ எதனால் போனாங்க அப்படின்னா, கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய பேரை ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டோம், டிமாண்ட் இருக்குன்னு நினச்சோம், ஆனால் டிமாண்ட் இல்லை, அதனால் அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னாங்க. இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளோ பேர் தேவையில்லை அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. 3, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைட் தேர் இஸ் அ எக்கனாமிக் ஸ்லோ டவுன், அதனாலையும் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. 4வது விஷயம், ஏஐன்னு பேசுறோம்ல, அந்த ஏஐனாலையும் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏஐனால மட்டும் இந்த எல்லா லே ஆஃபும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இல்ல. நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார் இதை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? Jobs have not gone away அப்படிங்கிறது தான். ஸோ அப்படின்னா ஹைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா லே ஆஃப் நடக்குது, டவுட்டே இல்லை. ஆனால் ஏஐனால மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஆக்சுவலாக. சம் ஆஃப் த மீடியாஸ், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த சம் ஆஃப் த சோ கால்டு கன்சல்டன்ட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஏஐனால நிறைய புது ஜாப்ஸும் கிரியேட் ஆக போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏஐனால ஒரு 50 பேருக்கு வேலை போகுதுன்னு வச்சுங்களேன். அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டாங்கன்னா 30-40 பேருக்கு வேலை கிடைச்சிடும். இன்னொரு புதுசா ஏஐனால ஒரு 50 பேருக்கு வேலையும் கிரியேட் ஆகும். நம்பர் 2, சார் என்ட்ரி லெவல் ஜாப்ஸே இல்லைங்கிறாங்களே, இஸ் இட் அ ரைட் டைம்? இது ஒரு கன்சர்ன் தான் ஆக்சுவலா. யூஎஸ்ல வந்த சில டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, 35% ஆஃப் ஜாப்ஸ் என்ட்ரி லெவலுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு ரியலாவே கன்சர்ன். ஏன்னு சொல்லிடுறேன். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஏஐனால என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை திருப்பி பண்றது. நான் ஒரு கோடிங்கா இருக்கட்டும், டெக் சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல சேல்ஸா இருக்கட்டும், இல்ல ஹச்ஆரா இருக்கட்டும், இது மாதிரி நான் பண்ண விஷயத்தை திருப்பி பண்றேன்ல, அதெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான். இதுல தான் இம்பேக்ட் அதிகமா இருக்கு. ஸோ என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் கட்டாயம் இம்பேக்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் பின்னாடி நானே சொல்றேன் ஆக்சுவலா. நம்பர் 3, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்ணாப்பின்னான்னு விழுந்திருக்கே அப்படிங்கிறீங்களா? உண்மையாலுமே விழுந்திருக்கு, நோ டவுட். ரஃப்லி பார்த்தீங்கன்னா 8%, 300 பில்லியன் கிட்டத்தட்ட விழுந்திருக்கு ஆக்சுவலா. இதனால பெருசா ஒன்றும் பயப்படாதீங்க. இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி எ கரெக்ஷன். கிளவுட் வந்தப்போ இதே தான் ஆச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னாங்க, இனிமேல் எல்லாமே வந்து கிளவுட்ல ஆக போகுது. சாஃப்ட்வேர் வந்தப்பையும் இதான் சொன்னாங்க ஆக்சுவலா. கம்ப்யூட்டர்லாம் வந்து சாஃப்ட்வேர்லாம் வந்தப்போ என்ன சொன்னாங்க, எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆக போகுது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது அப்படின்னாங்க. எல்லாமே இம்பேக்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் புது செட் ஆஃப் ஜாப்ஸும் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ் விழுந்திருக்கு, நோ டவுட். அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் கட்டாயம் பண்ணுவாங்க.
பண்ணுற கம்பெனிஸ் கட்டாயம் சேவ் ஆகும். ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு போவாங்க, அவங்களோட விஷனையும் மிஷனையும் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. தென் எகெயின் தே வில் கம் பேக். த ஃபோர்த் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சார் 40-50 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணிட்டு அதையும் லோனையும் எடுத்துக்கிட்டு இப்போ மாஸ்டர்ஸ் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற கொஸ்டின் தானே. இதில் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளு, எனக்கு ஸ்கில் இருக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை கொடுங்க, நான் பண்ண முடியும். நான் அண்டர் கிராஜுவேட் பண்ணிக்கும் போதே 3 ஏஐ ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் மார்க் 70-80% தான் சொல்கிறீங்களா? கவலையே இல்லை, நீங்கள் மாஸ்டர்ஸ் போங்க, உங்கள் ஸ்கில்லு உங்களுக்கு ஜாப் எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள், சார் நான் காலரை தூக்குற மாதிரி நான் 80-90% அகடமிக்கலி பிரைட்டு, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களோட சான்ஸ் 50-50 தான். பை சான்ஸ் நீங்கள் 2 வருஷம் மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள மார்க்கெட் நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்கள் பொழைச்சிப்பீங்க, இல்லைன்னா உங்கள் லைஃப் அங்கே போய் கேள்விக்குறியாயிரும். தேர்ட் கேட்டகரி, ஸ்கில்லும் இல்லை, அதாவது 2015 மைண்ட் செட்டு, எப்படியாவது யூஎஸ் போயிடலாம், அங்கே போய் பொழைச்சிக்கலாம், 1 கோடி சம்பாதிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா 2026ல் இந்த பருப்பு வேகாது. உங்க லைஃபை நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. சார் வடிவேல் சொல்ற கதையா ஆக்கிடக்கூடாது. லைஃப்ல ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? சம் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஃபைன், பட் நீங்க டூ மச்சா எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் ஹேவ் an impact on your life. ஜென்ரலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் அ ரிஸ்க்குங்க. ஏன்னா உங்களுக்கு ROI வரலைன்னா இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். ஏன்னா இதே ஒரு ரிச் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தோத்தாலும் லைஃப் லெசன் லேர்ன்டுன்னு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி குளோபல் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த கண்ட்ரியை பற்றி நான் பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.